ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் குட் வீடியோ. நான் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைக் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும், ஒன்லி ஃபார் பைக்கர்ஸ் மட்டுங்க. ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆகிற ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டோரான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டோர் விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோருக்குள்ளே போன உடனே பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் நல்ல சூப்பராகவே இருந்தது. அதாவது ஹெவன்லி ஃபீல் சொல்லுவாங்க. பட் உள்ள போனாலே உங்களுக்கு அந்த ஹெவன்லி ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டோர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பைக்குக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸுமான ஆக்சரிஸும் பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து என்ன பைக் இருந்தாலும் சரி, அது ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலும் சரி, இம்போர்ட்டட் மோட்டர்ஸ் இம்போர்ட்டட் மோட்டர் பைக்காக இருந்தாலும் சரி, நீங்க எந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து பக்காவான ஒரு செட்டப்ல ரொம்பவே தரமான பொருளா வச்சிருக்காங்க. ஸோ உங்க பைக்கை வந்து எப்படி நீங்க ஆல்டர் பண்ணணும், எப்படி நீங்க வந்து இமேஜின் பண்ணீங்களோ அதை விட பெட்டராகவே வந்து அவங்க அவங்க வந்து உங்களுக்கு பைக் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பைக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஐ மீன் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவங்களுக்கான தனி ஒரு ஸ்டோரேஜ் வந்து, ஐ மீன் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு தனி வந்து ஒரு ஆட்டோ ஷாப் வச்சிருக்காங்க. ஆட்டோ ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒர்க் ஷாப் ஒன்று இருக்கு. ஸோ ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒர்க் ஷாப் பார்த்து ரொம்ப நீட்டாக இருந்தது. பட் ஒர்க் ஷாப்ல வீடியோ எடுக்க விடுவாங்கன்னா, பட் வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரைஸ் F30Pன்னு லைட் இருக்கும். ஸோ இந்த லைட்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் வந்து ரொம்ப தரமான லைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைட் மட்டும் இல்லை, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வர அந்த லாக்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி ஹெட்லைட் கிரில்லு, அப்புறம் பேக்கில் வைக்கிற லக்கேஜ் கேரியர், ஸோ வந்து நிறைய கேஜிஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையவே சூப்பராகவே தரமாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இவங்க கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஆக்சுவலாக குறை சொல்ல முடியாது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து தரமாக இருந்தது நான் பார்த்த வரைக்குமே. இது மெயின் செஷன் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் செஷன்ஸ், அப்புறமேட்டா ஹைவேல ரைட் பண்ணுறவங்க, அதாவது நைட் டிரைவ்ல ரொம்ப பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். நான் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து மேட் டாக் ஆல்ஃபா லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஐ மீன் அந்த அந்த மேட் டாக் ஆல்ஃபாவோட லைட்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ லிஃப்ட்டை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. இப்போ இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாமேங்க. ஸோ சைட் மிரர்ஸ் இருக்குது உங்களுக்கு, எல்லாமே அப் டு A to Z பைக்ஸுக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் என்னடா பொருள் தரமா இருக்குன்னு மார்க்கெட்டிங் மாதிரி நினச்சிக்க வேணாம். பட் ஆனால் உண்மையிலே பொருள் தரமாக தாங்க இருக்கு. ஸோ நான் வந்து இவங்ககிட்ட மேட்டாக் ஆல்ஃபா லைட் நான் போட்டிருந்தேன். அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக மேட்டாக் இன்ஸ்டலேஷன் வீடியோ வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணலான்ட்டு தான் வந்து இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவனோட கராஜ் நான் போயிருந்தேன். பட் கராஜில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ வந்து நாட் அலோடு. ஸோ மேபி ஆஃப் சம் செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களை வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்க விடல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வந்து அதான் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ ஆயில் கூட உங்ககிட்ட இருக்குது. ஸோ எல்லா விதமான வந்து செயின் டூப்பும் சரி, அதே மாதிரி சிந்தட்டிக் ஆயில் 100% சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக், செயின் டூப்பு, செயின் கிளீனர் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு, ஐ மீன் பெங்களூரில் இருக்கிறவங்களோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்களோ நீங்கள் வந்து பெங்களூர் போனால் கூட இந்த மாதிரி கடை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அப் டு சீட்ஸ் கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நம்ம சென்னையிலும் இந்த மாதிரி கடை இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு இருக்கான்னு என்ன வந்து நமக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பைக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே, ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்ட், அப்புறம் டயர் கூட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹெல்மெட்ஸ் இருக்குது. ஹெல்மெட்ஸ் இல்லாமல் வந்து இந்த ஆக்ஷன் கேமரா கூட இருக்குது. ஸோ அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆல்பின் ஸ்டார் பூட்ஸை வச்சுருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பட் வந்து ஆல்பின் ஸ்டார் பூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பைக் வைக்கிறவங்க அவங்களாம் வந்து பக்கவாக செட் ஆகும். ஸோ நம்ம டூரிங் போனோம் அப்படின்னா நீங்கள் ஆல்பின் ஸ்டார் பூட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அங்கே வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான நீங்கள் ரைட் போக போகிறீங்க, என்ன மாதிரியான பூட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், என்ன மாதிரியான சுச்சுவேஷன் என்ன மாதிரி பூட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேடில் பேக்ஸு, அப்புறம் பேக் பேக்ஸு, அப்புறமேட்டா வந்து மாதிரி தையில் வைக்கிற இந்த பேக் எல்லாமே அவங்ககிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆல்பின் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரசன் கிரீன் வித் மாதிரி இந்த
ஃப்ளாசிங் க்ரீன் வித் பிங்க் இருக்கும். அப்போ ரெட்டு மேலே இருக்கு பாருங்க, பிளாக் வித் ரெட், அதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு ஓட்டினா சும்மா அப்படியே வேற லெவல் தரமாக இருக்கும். ஸோ பூட்ஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்பென்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்ட் VR46 அவங்களோட இது. ஸோ அதோட ப்ராடக்ட் தரம்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஹெல்மெட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் மட்டும்தான் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது உங்களுக்கு 1000 rupeesலேருந்து ஹெல்மெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏஜிபி ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்கு. ஸோ ஏஜிபி ஹெல்மெட்ஸ்லாம் இப்போ வந்து ஆக்சுவலாக எங்கேயுமே வரதில்லை. நம்ம சென்னையில் வந்து நிறைய இடத்துல ஏஜிபி ஹெல்மெட்ஸ் வந்து கிடைக்கிறதுல, கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிசைன்ஸ் தான் இருக்கும். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன்ஸ்லாம் இருக்குது. பட் டிசைன்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மாடல் எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கேட்டால் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அதே மாதிரி கேஓடி ஹெல்மெட்ஸ் இருக்குது, பில்மோலா ஹெல்மெட்ஸ் இருக்குது, LS2 ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஆக்சஸ் ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஆக்சர் ஹெல்மெட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஹெல்மெட்ஸுமே அவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைஸ் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஐம் ஷூர் ஃபார் கேரண்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளவுஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதாவது பைக்ஸ் தேவை எல்லா வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பெங்களூர் விசிட் பண்ணீங்கன்னா இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு A to Z உங்கள் பைக்ஸ்க்கான எல்லா வெரைட்டிஸுமானமே நீங்கள் வந்து பக்கவாக செட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க எடுத்து அங்கே பக்கத்தில் உள்ள கராஜில் கொடுத்துருவாங்க. ஸோ கராஜில் வந்து வண்டி வந்து இதே வரத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து. ஸோ நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. மேட்டை கால்ஃபா செலக்ட் பண்ணேன். ஸோ செலக்ட் பண்ணி அதுக்கு நான் சொன்ன உடனே அவங்க ரிசீப்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஆக்சுவலி ப்ராடக்ட் ஹெல்மெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கவர் பண்ணல. அந்த ஹெல்மெட் வந்து உண்மையில வேற. நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வண்டியில ஃபிட்டா வர வரைக்கும் மேலே வந்து லாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஞ்சில் உட்காந்து நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டான முடிச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கீழே போய் நீங்கள் பைக் கலெக்ட் பண்ணிட்டு பில் பே பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஒருத்தர் கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பீஸ்.